இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு உதவி செய்யணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணலைன்னா அந்த உதவி செஞ்சு பிரயோஜனம் இல்லை. நான் இப்படி தான் காலையில் வாக்கிங் போயிட்டுருப்பேன். டாக்டர் சொல்லியிருக்காரு, டாக்டர் சரவணன், டெய்லி 3/4 மணி நேரம் வாக்கிங் போகணும் சார், அப்போ தான் இது கொஞ்சமாவது உள்ளே போகும்னார். அவர் சொன்னதுனால இப்போ ஏதோ கொஞ்சம் உள்ளே போயிருக்கு. அப்படி நான் நடந்து போயிட்டுருக்கப்போ ஒருத்தன் டிவிஎஸ் 50 பக்கத்தில் வந்தான். வந்து, சார் எங்கே போனேன், கொண்டு போய் இறக்கி விட்டுறேன் அப்படின்னா. டே, வாக்கிங் போயிட்டுருக்கேன் ஐயா, டாக்டர் நடக்க சொல்லியிருக்காரு, இன்னும் 3 கிலோமீட்டர். சார் நீங்கள்லாம் நடக்கலாமா சார், டிவியில் பேசுகிறவர், நீங்கள் நடந்து வந்தால் எங்களுக்கு கேவலமாக இருக்குது சார், உட்காருங்க சார் போய் இறக்கி விட்றேன்னு வம்பு பண்ணுறேன். டே, நான் நடக்கணும்டா, எனக்கிட்டேயும் வண்டி இருக்குடா, எனக்கிட்டேயும் கார் இருக்குடா, அதெல்லாம் வீட்டில் நிப்பாட்டி விட்டு நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன்டாங்கிறேன். கேட்க மாட்டேன்ட்டான். திரும்ப இந்த மாதிரி பயிலும் எங்கிட்ட இருக்காங்கன்ட்டு இன்னொரு ஏரியாவில் வாக்கிங் போனேன். அங்கிட்டு ஒருத்தன் காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு, நீங்கள் என் வண்டியில் ஏறித்தான் ஆகணுங்கிறான், வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்றேங்கிறான். அப்போ தான் கிளம்புறேன் வாக்கிங்கை விட்டு. டே வேணாம் சார், புது வண்டி சார், நீங்கள் ஏறினா ராசி சார், ஏறுங்க சார், ஒரு 5 ரவுண்டு அடித்து உங்கள் வீட்டில் இறக்கி விட்டேன். டே, வாக்கிங் இன்னைக்கு தாண்டா கிளம்புறேன், கண்ணீர் விட்டு அழுகிறேன், கேட்க மாட்டேன்ட்டான். தப்பிச்சு போயிட்டேன். இது 2 இடம் நடந்துச்சா. ஒரு நாள் நான் ட்ரெயினில் இருந்து இறங்கி வர்றேன், மத்தியானம் 1:30 மணி, எது கூடல் எக்ஸ்பிரஸில் இறங்கி வர்றேன். வெயில் தாங்க முடில. என் டிரைவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், அவர் எங்கேயோ ஃபோனை வச்சுட்டு போயிட்டார். வண்டி வரல, ஆட்டோ ஒன்றை கூட காணேன். வெயில், வேகாத வெயில், அப்படியே நடந்து வர்றேன். அந்த முதல்ல வந்தான் பற்றியா டிவிஎஸ் 50, அவன் வர்றேன். அப்போ எனக்கு அவனை பார்த்தோன்னா, ஆகா, வாக்கிங் போகிறப்பே நம்மளை ஏற்றிட்டு போகிறேன்னு சொன்னவனாச்சே, தெய்வம் மாதிரி வர்றான்டா அப்படின்ட்டு நான் நடந்து வேர்க்க வேர்க்க அந்த டிவிஎஸ் 50 காரன்ட்ட போகிறேன். அவன், வணக்கம் சார், வாக்கிங் போகிறீங்களா, நீங்கள்லாம் நம்ம வண்டியில் ஏறுவீங்களா சார், வரட்டுங்களா அப்படின்ட்டு அழுத்திட்டு போயிட்டேன் அவன் பாட்டுக்கு. படாதி பயலை, நான் வேணான்றப்ப என்னை ஏற்றுறேன்னு கெஞ்சினியடா, இப்போ நான் கிறங்கி போய் வந்துக்கிட்டு இருக்கேன், ஏற்ற முடியாதுன்ட்டு போகிறானே. ஒரு திருநங்கைக்கு எப்போ நம்ம உதவி செய்யணுமோ அப்போ தான் செய்யணும். அவங்க கைதட்டி ஒரு இடத்துல காசு கேட்டோன்னா ஒரு 10 ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாப்புல அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்ததாக அர்த்தம் அல்ல. அவர்களை முழுவதுமாக அங்கீகரித்து அவங்க பக்கத்தில் உட்காந்து, ஏமா அப்படி இருக்கீங்கன்ட்டு கொஞ்ச நேரம் அவர்களுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து மனம் விட்டு அவங்கள்ட்ட பேசுங்க. அதுவே அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கு. அருமையான தலைப்பு. திருநங்கைகள் இன்றளவும் ஏங்குவது பெற்றோரின் பாசத்திற்கா, சமுதாய அரவணைப்பிற்கா, காதல் வாழ்விற்கா? ஐயா, இன்னைக்கு காதல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கய்யா இந்த உலகத்தில்? காதல் பல வகை இருக்கியா. காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறவன் இருக்கான், காதல் பண்ணி ஏமாற்றிட்டு போகிறவன் இருக்கான், துரத்தி காதல் பண்ணி அருவாளில் வெட்டுறவன் இருக்கான், காதல்னா என்னான்னு தெரியாமல் வகுத்தில் கத்தியில் குத்துறவன் இருக்கான், காதல்னா என்னான்னு தெரியாமல் அவனா விஷத்தை குடிச்சிட்டு சாகுறான். பல குரூப்பு இருக்காங்க. இதில் அந்த பின்னாடி சொன்ன 3மே காதல்னா என்னான்னு புரிஞ்சுக்கிறாத ஜென்மா. முதல் 2 தான் வாழ்க்கையில் நடைமுறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் ஐயா, என் பார்வையில் காதல் எப்படி இருக்குன்னு என் அறிவு கேட்டுன தூரத்தில் ஒரு கவிதை படைச்சிருக்கீங்கயா. ஆண் பெண் மீது கொண்ட காதலும், பெண் ஆண் மீது கொண்ட காதலும் கேஸ்கட்டாக கோர்ட்டினிலே, உண்மையான காதலுக்காக ஏங்கி தவிக்கும் திருநங்கைகளோ ரோட்டினிலே. ஐயா, கலப்பு திருமணம்னா நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? கலப்பு திருமணம்னா மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி மாறி திருமணம் பண்ணுறது கலப்பு திருமணம். என்னங்கய்யா, நீங்களும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க, துவைச்ச துணியவே துவைச்சிக்கிட்டு இருக்கீங்களேயா. காதல்னா அது இல்லைங்கய்யா. மதம் விட்டு மதம் பண்றது காதல் இல்லை, ஜாதி விட்டு ஜாதி பண்றது காதல் இல்லை. இன்னைக்கு ஒரு ஆண் மகன் ஒரு திருநங்கையை காதலிச்சாதாங்க அதுதாங்க கலப்பு திருமணம். உண்மையான கலப்பு திருமணம் எதுங்கிறத நீ இப்போ தான் தெளிவாக சொல்லியிருக்க. ஏன்னா ஜாதி விட்டு ஜாதி இப்போ ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மதம் விட்டு மதம் இப்போ ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் நடக்க வேண்டிய உண்மையான கலப்பு திருமணம் எது என்று சொன்னால்,
ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் திருநங்கைக்கும், ஒரு ஆண் திருநங்கைக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கப் போவது தான் உண்மையான கலப்பு திருமணம். இந்த திருமணத்திற்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து அதை சட்டமாக்கணும் சொல்லி இந்த கலைஞர் தொலைக்காட்சியின் வாயிலாக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். திருநங்கையோட காதலுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டா எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாங்கய்யா. அது ஒரு சின்ன கற்பனைங்கய்யா. இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியுமாங்கய்யா? திருநங்கை காதலுக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கன்னா முதியோர் இல்லங்கள் இருக்காதுங்கய்யா, அனாதை இல்லங்கள் இருக்காதுங்கய்யா. எப்படின்னு நீங்கள் கேட்கலாங்கய்யா. ஐயா, ஒரு மனுஷன் காதலிக்கிறது எதுக்காக? காதலிக்கிறது கல்யாணம் பண்ணுறதுக்காக. கல்யாணம் பண்ணுறது எதுக்காக? கல்யாணம் பண்ணுறது குழந்தை பெக்கிறதுக்காக. சரிங்க, எத்தனை குழந்தையா பெற்றுக்கலாம்? இப்போ முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னா, இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிறான். இனி அடுத்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவான்னா, நாம் இருவர் இனிமேல் நமக்கு எதற்கு இன்னொருவர், பேசாமல் இப்படியே ஓட்டிடலாம்ட்டு சொன்னாலும் சொல்லுவானுங்க. அதனால் ரொம்ப போனால் 2 குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அவ்வளோதான். ஐயா சொன்னார் 2 குழந்தைகள்ன்றாரு. அப்புறம் பாரதி கண்ணம்மா அம்மா சொன்னாங்க, எங்களை சமுதாயமே புறக்கணிக்குது. ஏம்மா அந்த புறக்கணிக்கிற சமுதாயத்தை நீ ஏம்மா ஏற்றுக்கணும்னு நினைக்கிற? நீயே ஒரு சமுதாயத்தை உருவாக்கு. 10 பிள்ளையை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம்யா. நீங்கள் சொல்கிற குறை என்ன? திருநங்கையை கல்யாணம் பண்ணால் அவங்க பிள்ளை பெற்றுக்க மாட்டாங்க. பிள்ளை பெற்றுக்க வேணாம்யா. பிள்ளை பெற்றுக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி 1 2 தான் பெற்றுக்க முடியும். நாங்கள் 10 பிள்ளையை தத்தெடுப்போம்யா. 10 பிள்ளையை தத்தெடுப்போம். இப்படி தத்தெடுத்தா அனாதை இல்லங்கள் எதுக்குயா தமிழ்நாட்டில் இருக்கு? அப்புறம் இன்னொரு குரூப் இருக்காங்க நமக்குள்ளேயே, பெற்றோர்கள் அரவணைப்பே எங்களுக்கு இல்லைங்க. ஏங்க, உங்க உணர்வை புரிஞ்சுக்காத பெற்றோர்கள் உங்களுக்கு எதுக்குங்க? ஐயா, முதியோர் இல்லத்தில் எத்தனையோ பிள்ளைங்க வந்து முதியோர் இல்லத்தில் அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டாங்கய்யா. அந்த அம்மா அப்பாவை ஏன் அம்மா அப்பாவாகும், அந்த அம்மா அப்பாவை ஏன் மாமா மாமியாராவும் நான் தத்தெடுப்பீங்கயா? அப்புறம் எப்படிங்க தமிழ்நாட்டில் முதியோர் இல்லம் இருக்கும்? ஐயா, ஒரு திருநங்கை வந்து கற்பனையாக ஒரு கிராமிய பாடல் எழுதியிருக்காங்கய்யா. என்ன தெரியுமா? அவளோட காதல் மட்டும் அங்கீகரிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிதான்யா அதை நான் பாடி காமிக்கிறேங்க. கூட இருந்த சொந்தமும் என்ன வேணான்னு தான் சொன்னது, எங்கிருந்தோ வந்த சொந்தம் வாழ்க்கை துணையும் ஆனது, என்னை போல போறப்புக்கு ஒரு அர்த்தம் தானே கிடைச்சது, எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழியும் தானே பிறந்தது, எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழியும் தானே பிறந்தது. அப்படி அந்த திருநங்கை கும்மிரிக்கிட்டே சொல்றாங்கய்யா, எங்களை திருமணம் பண்ணுங்கய்யா, எங்களை கல்யாணம் பண்ணுங்கய்யா, முதியோர் இல்ல இருக்காது, அனாதை இல்ல இருக்கு அதுன்றாங்க. தலையிலேயே சோறாக்குவேன், தலையிலேயே ஆம்லேட் போடுவேன், தலையிலேயே வந்து காப்பி போட்டு இறக்குற தொழிலெலாம் கற்றுக்கிட்ட பிற்பாடு இந்த சமுதாயம் என்ன செஞ்சு என்னுடைய தொழிலை தான் சமுதாயம் ஏற்றுக்கிற சொல்லிச்சு. என்னுடைய திருநங்கையை ஏற்றுக்கிறலங்க ஐயா. திருநங்கையை ஏற்றுக்கிறாம நல்லா கற்றுக்கிட்டவங்க ஒரு கலைமாமணி பட்டமோ ஒரு பென்ஷனோ பெண்களுக்கும் ஆண்களுக்கு தான் கொடுக்குறாங்களோ ஒழிச்சு இந்த திருநங்கைகளுக்கு இந்த சமுதாயம் கொடுக்க கிடையாது, இன்னும் கொடுக்கவே கிடையாது. அப்படி இருக்கிற சமுதாயத்தில் இன்றைக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கும் தான் கொடுக்குறாங்க. அந்த கலையை கற்றுக்கிட்டு எனக்கு 4 வாத்தியார், கரகத்துக்கு சாகசத்துக்கு 4 வாத்தியார், எனக்கு சொந்த பாட்டு போட்டு கொடுத்த வாத்தியார் டிவி பச்சைப்ப நாடாரு, எஸ் பெருமாள் கோனார் வாத்தியார், சாமிக்கண்ணு வாத்தியார், சின்னாண்டி வாத்தியார் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஒரு பாட்டு மட்டும் நல்ல பாட்டாக ஒரு பாட்டு கொடுக்கும்போது எனக்கு சொன்னார், மஞ்ச குளிச்சு பொட்டு வச்சு மையெழுதி கொண்டையிட்டு மஞ்ச குளிச்சு பொட்டு வச்சு மையெழுதி கொண்டையிட்டு நீ 5 பயந்துக்கிட்டு அவசரமா போற புள்ள, நீ யாருன்னு தெரியல நில்லு உன் ஊரு வேறு என்ன சொல்லு, நீ யாரு தெரியல நில்லு உன் ஊரு வேறு என்ன சொல்லு. ஒரு ஆண்மகனுக்கு ராஜபாட்டுக்காரனுக்கு போட்டு கொடுத்தாரு. இந்த பெண் வேஷம் போட்டிருக்க ஸ்ரீபாட்டுக்கு என்ன போட்டு கொடுத்தாரு தெரியுமா? எனக்கு மஞ்ச வெயில் அடிச்சு மலவாய கட்டுதில்ல, மஞ்ச வெயில் அடிச்சு மலவாய கட்டுதில்ல, கொஞ்ச வெயில நம்பி நான் தஞ்சாமண்டி நான் வந்தேன், எனக்கு மதுரை முனுசாலையா ஊரு, ஆட்டக்கார தர்மாவா எனக்கு பேரு.
மதுரை முனிச்சாலையா ஊரு, ஆட்டக்கார தர்ம அம்மாவாம் பேர் அப்படின்னு பேரும் புகழும் வாங்கி வந்தேன். நல்ல கலையை கற்றுக்கிட்டவங்க இந்த சமுதாயம் என்ன செய்யுது, கலையைத்தான் கற்றுக்கிறதோடு அதைத்தான் பார்க்குது ஒழுசு. ஒரு கலைமாமணி பட்டமோ ஒரு பென்ஷனோ கொடுக்கறதுக்கு மறுக்குது. கொஞ்ச நாளையில் என்ன செய்கிறாங்க, திருநங்கையை ஆடி ஆடி எச்சு போய் வயசான பிற்பாடு, வயசு 40 வயசு ஆன உடனே எனக்கெல்லாம் இப்போ ப்ரெஷர், நரம்பு தளர்ச்சி, எத்தனையோ ட்ரீப்பு. சமுதாயத்தை நம்பி நான் பென்ஷனுக்கு எழுதி போட்டேன். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க, கலைமாமணி பட்டமும் கொடுக்குறாங்க. இந்த திருநங்கைகளுக்கு கிடையாதையா, சமுதாயம் கொடுக்க மாட்டேனுது. எதுக்காக கொடுக்க மாட்டேனுதுன்னு எனக்கே தெரியல. என் கூட நீங்கள் டுவேட் பாடிட்டீங்கல்ல? ஆமாங்கய்யா. நான் கலைமாமணி வாங்கி 4 வருஷம் ஆகுது. சரிங்கய்யா. என் கூட பாடிட்டீங்கல்ல? சரிங்கய்யா. அடுத்த கலைமாமணி விருது வாங்குறப்ப நீங்கள் விருது வாங்குறீங்க, இது உறுதி. இன்னைக்கு பாருங்க, இந்த அதுவும் எந்த ஊரில் பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் அடுத்து கலைமாமணி விருது வாங்குகிற அந்த நிகழ்வில் உங்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படும். இதற்கு லியோனியால் என்னென்ன முடியுமோ அனைத்து உதவிகளையும் நான் செய்வேன். அப்படி என்னுடைய தொழிலை ஆரம்பித்து நான் இருக்கும்போது அந்த முனிச்சாலையில் திருநங்கைகள் படித்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு ஏர் பிடிச்சி உழுக தெரியும், களை எடுக்க தெரியும், கருதெடுக்க தெரியும், கட்டு சமக்க தெரியும். படித்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலையெல்லாம் தெரியும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் போயிருந்தேன் ஐயா, நானும் ஒரு திருநங்கை. அந்த ஆஸ்பத்திரியில் போன உடனே ஜென்ஸுக்கிட்ட போனோம்னு சொன்னாக்கா அவங்க ஏதோ ஒரு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், ஒரு லேடிஸ் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, நம்மளை மாதிரி ஒரு லேடிஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, டாக்டர் அம்மா, ஏம்மா நீங்கள் மென்சஸ் ஆகிட்டீங்களா, மென்சஸ் ஆகுவீங்களா, உனக்கு எத்தனை குழந்தை இருக்குது? ஐயா நான் என்னையா சொல்கிறது, ஒன்றுமே என்னால் சொல்ல முடியலை. பார்த்தேன், ஒன்றுமே சொல்லலை. அம்மா அந்த வாரேன் அப்படின்னு வெளியில் ஓடியான்ட்டேன். இதே மாதிரி ஒரு திருநங்கை படித்த திருநங்கைகளுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்து ஒரு டாக்டர் வேலைக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த திருநங்கை இந்த சமுதாயம் ஏற்றுக்கிறோமா, ஏற்றுக்கிறாதா? கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்லுகிற பொழுது சொல்வார், அன்பனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பாருன்னு இறைவன் பணித்தான். பண்பனப்படுவது யாதென கேட்டேன், பழகி பாருன்னு இறைவன் பணித்தான். பிறப்பனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பாருன்னு இறைவன் பணித்தான். இறப்பனப்படுவது யாதென கேட்டேன், இறந்து பாருன்னு இறைவன் பணித்தான். அனுபவம் எனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பாருன்னு இறைவன் பணித்தான் என்று சொன்ன உடனே, அப்படி என்றால் ஆண்டவனே நீ எதற்கென்று கேட்டானாம். அந்த ஆண்டவன் மெல்ல காதருகே வந்து சொன்னானாம், அடா அந்த அனுபவமே நான் தான் என்றான் என்று கவியரசர் கண்ணதாசன் சொன்னதை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து, தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு அனுபவம், தன்னுடைய தாய் தன் மீது பாசத்தை பொழிய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு திருநங்கைகளும் இன்றைக்கு நாட்டிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலே இன்றைக்கு ஒலிம்பிக் போட்டி நடத்துகிறார்கள், சாதாரண மக்களுக்கான இளைஞர்களுக்கான ஒலிம்பிக் போட்டி நடத்துகிறார்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடத்துகிறார்கள், மாஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிற பெரியவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டி நடத்துகிறார்கள். ஆனால் எந்த ஒலிம்பிக் போட்டியிலும் ஒரு திருநங்கை ஒரு ஆணாக கலந்து கொண்டாலும் ஒரு பெண்ணாக கலந்து கொண்டாலும் அந்த வெற்றியை இந்த சமூகம் ஏற்க மறுக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதான் யோசிக்க தோன்றுகிறது. தயவு செய்து திருநங்கைகளை, மனிதர்களே, மக்களே, அவர்களை மனிதர்களாக பாவிக்க முதலிலே கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் அவர்களை மனிதர்களாக பாவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு திருநங்கை உலகத்திலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெறுகிறார். இந்தியா தமிழ்நாட்டிற்கு திரும்புகிறாள். உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு பெண் வெற்றி பெற்று விட்டால் என்று சந்தோஷத்தோடு இந்த சமூகமே ஏற்றுக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில், ஆனால் அங்கிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது, இவள் பெண் அல்ல ஆண் என்கிற அறிவிப்பு வந்து அவருடைய பதக்கத்தை பறிக்கிறார்கள். அடுத்த நாள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அந்த பெண்ணிடத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உனக்கு நீ பெண்ணாக இருந்தாலும் உன்னை ஆண் என்று சொல்லி இந்த சமூகம் உன்னுடைய பதக்கத்தை பறித்திருக்கிறதே, அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த பெண் தைரியமாக சொன்னார், இந்த உலகத்தினுடைய அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தினுடைய அவர்கள் சொல்லுகிற அந்த பதக்கம் என்கிற அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை, ஆனால் என்னுடைய தாய் என்னை அங்கீகரித்திருக்கிறாள், அது ஒன்றே போதும் என்று சொன்ன தமிழ்நாட்டினுடைய பெண்ணை பார்க்கிற பொழுது இதிலிருந்து என்ன புரிகிறது என்று சொன்னால், கண்டிப்பாக அந்த பெண் தன்னுடைய பெற்றோருடைய பாசத்திற்காகத்தான் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து பெற்றோர்களே, திருநங்கைகளாக பிறந்து விட்டால் ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் தெரிவதுண்டோ ஜாதி என்று சொன்னான். இவர்களுக்கும் அதே ரத்தம், சிகப்பு ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த திருநங்கைகளை பெற்றெடுக்கிற பெற்றோர்களே, ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
நான் சமீபத்திலே புதுக்கோட்டையிலே ஒரு வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளி என்கிற பள்ளிக்கூடத்திற்கு போனேன். அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைந்த பொழுது வாசலிலே கரும்பலையிலே ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தார்கள். என்ன வார்த்தை தெரியுமா பெற்றோர்களே? முதல் வரியிலே எழுதியிருந்தார்கள், முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும் என்று எழுதி போட்டிருந்தார்கள். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதுகுக்கு பின்னாலே கூட ஒரு காரியம் செய்ய முடியுமா என்று நினைத்து கொண்டு நான் அடுத்த வரியை படித்து பார்த்தேன். அதில் எழுதியிருந்தார்கள், முதுகுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும், அது பிறரை தட்டி கொடுப்பதற்காக மட்டும்தான் என்று எழுதி போட்டிருந்தார்கள். பெற்றோர்களே, உங்களுக்கு திருநங்கை பிறந்து விட்டால் கவலைப்படாதீர்கள், உன்னாலும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் என்று அவ்வப்போது தட்டி கொடுத்து, இந்த சமூகத்திற்காக நீ பயப்பட வேண்டாம், இந்த சமூகம் உன்னை எது வேண்டாலும் செய்து கொள்ளட்டும், அதை பற்றி நீ கவலைப்படாதே, உன்னாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை எந்த பெற்றோர்கள் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான திருநங்கையுடைய பெற்றோர்களாக என்னாலே கண்டிப்பாக சொல்ல முடியும். ஹிரோஷிமா நாகசாகி அழிந்துவிட்ட பொழுது ஒவ்வொரு வீட்டு வாசலிலுமே ஒரு ஹைக்கூ கவிதை வரி எழுதியிருந்தார்களாம். இஃப் நாட் ஐ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென் என்கிற ஹைக்கூ கவிதை வரி அந்த நாட்டை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. நான் இல்லை என்றால் யார்? திருநங்கை ஒவ்வொருவரும் நான் இல்லை என்றால் யார், இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது என்கிற உணர்வோடு நீங்கள் என்றைக்கு நம்பிக்கையோடு வாழ்கிறீர்களோ அன்றைக்கு இந்த சமூகம் உங்களை ஏறெடுத்து கண்டிப்பாக பார்க்கும். சாதாரண ஒரு பெண் ஆணாக இருந்து நான் பாரதி கண்ணமாக மாறிய பிற்பாடு நான் பெரிய உலக அளவிலே இருக்கிற ஒரு ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது பாரதி கண்ணம்மா சொன்னார், டெல்லியிலே நடைபெற்ற விழாவிலே பில்கேட்ஸை சந்திக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் எல்லா மொழிகளிலுமே அவரிடத்திலே பேசினேன். எனக்கு தமிழ்நாட்டிற்காக 250 கோடி அன்றைக்கு பில்கேட்ஸ் வாரி வழங்கினார் என்று சொன்னால், பாரதி கண்ணம்மா, சுதா மேடம், சென்னையில் இருக்கிற ரோஸ் என்கிற திருநங்கை இன்றைக்கு அவர்களால் சாதிக்க முடிந்தது என்று சொன்னால், ஏனென்றால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை வறண்டு போனால் மானுட ஜாதி மறண்டு போய்விடும். நான் நினைத்தால் பல்லாவரத்து பாறையை பிசைந்தும் கூட என்னால் நம்பிக்கை தண்ணீரை பெற முடியும் என்கிற உத்வேகம், அந்த உணர்ச்சியை எந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊற்றுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த திருநங்கை ஒரு மிகப்பெரிய நல்ல நங்கையாக உருவாக முடியும். சமுதாயம்னா யாரியா? நீங்களும் நானும் தான் இந்த சமுதாயம். நீ நான் அப்படின்ற வார்த்தை இலக்கணத்துல வேணா ஒருமையா இருக்கலாங்க. நானே மாணவியாகவும் காதலியாகவும் மனைவியாகவும் ஆசிரியையாகவும் தாயாகவும் மகளாகவும் இருக்கிறேன். அப்போ நான் தானே இந்த சமுதாயம், நீங்க தானே இந்த சமுதாயம். நாம நினைச்சா கண்டிப்பா இந்த சமுதாயத்தை மாத்தலாங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல ஒரு அப்பா ஒரு பையனை கூப்பிட்டு போறாரு. சின்ன பையன் தான். அந்த பையன் அந்த பெட்டியில ஒரு 60 பேர் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். எப்போ பார்த்தாலும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி கிள்ளி வச்சுட்டு அப்படியே ஒரு வெறுப்பாக பார்த்துருக்காங்க அந்த பையனை. அந்த அப்பாட்ட போய், ஏன் நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலையா அந்த பையனை, எப்போ பாரு சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொன்னாராம், ஐயா நேற்று தான் அந்த பையனோட அம்மா இறந்து போயிட்டாங்க, நானும் அவனை திட்டி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன்னா என் மேலே இருக்க நம்பிக்கையும் அந்த பையனுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த 60 பேரும் அந்த பையனை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு செகண்டில் இப்படி ஒரு மாற்றம் நடக்குதுன்னா ஏன் இந்த சமுதாயத்தை நம்மளால் இங்கே இருக்க எல்லாராலையும் மாற்ற முடியாது? இன்னொரு உதாரணம் கேளுங்க. ஆண்னா என்னங்க, மீசை இருக்கும், பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க. பொண்ணுனா ஜடை போட்டிருப்பாங்க, பூ வச்சுருப்பாங்க, புடவை கட்டியிருப்பாங்க. அவ்வளோதான். 2 பேர்த்துக்கும் உள்ளே இருக்க மனசு ஒன்று தாங்க. ஒருத்தவங்க செத்து போயிட்டா அந்த ஆம்பளையும் அழுவான், அந்த பொண்ணும் அழுகும். அதே மாதிரி தான் திருநங்கைகளும் உடல் அளவில் வேறுபட்டிருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மனசு அப்படின்றது எல்லாரும் போலதான். அவங்களும் அழுக தான் செய்வாங்க, சிரிச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. ஐயா சொன்னாங்க, சமுதாயத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. அது அப்படி தான். ஏன் மாற்ற முடியாது? ஒரு டவுன் பஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது. அந்த கண்டக்டரு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் டிக்கெட் கொடுக்க போயிட்டு தான் வந்துட்டுருக்காரு. அவருக்கு மட்டும் எங்கே கிடச்சிச்சு இடம்? எல்லாராலையும் நிற்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது அவர் மட்டும் இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் டிக்கெட் கொடுக்க போயிட்டு வந்துட்டு தானேங்க இருக்காரு. நம்ம நினச்சா எல்லாமே முடியுங்க. அதாவது நல்ல மனுஷங்க, பிறருக்கு உபயோகப்படுறவங்கன்றது இந்த சமுதாயத்தில் இயற்கை ரோஜா மாதிரிங்க. எதுக்குமே உதவாதவங்கன்றது செயற்கை ரோஜா மாதிரி. அந்த செயற்கை ரோஜா இயற்கை ரோஜாவை பார்த்து கேட்டுச்சான், அடியே செவப்பி, என்னை பார்த்தியா? நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக இளமையோடு இருக்கேன், ஆனால் நீயோ ஒரு நாளையிலேயே வாடி போயிடுற அப்படின்ச்சான். அதுக்கு அந்த இயற்கை ரோஜா சொன்னான், அக்கா மஞ்சள் அக்கா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்கு உபயோகப்பட்டுட்டு செத்து போயிடுறேன், ஆனால் நீங்கள் வாழ்நாள்லாம் யாருக்குமே உபயோகம் எல்லாமே வாழ்ந்துட்டு போகிறீங்களே அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம ஒரு உபயோகத்தோடு வாழ்ந்துட்டு போவோம். 20% ஜீன் இருந்தால் அது ஆண், 21% இருந்தால் அது பெண், 22% இருந்தால் அது திருநங்கையாங்க.
1% மார்க் அதிகமாக வாங்கிட்டா அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம். வீட்டில் பிள்ளையா பிறந்தா அது தலைப்புள்ளன்னு சொல்கிறோம். ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா அதை வெற்றின்னு சொல்கிற நாம ஒரு ஜீன் எக்ஸ்ட்ரா பிறந்த திருநங்கைகளை எங்கே ஏற்றுக்க மறக்கிறோம்? அதை நாம் எல்லாரும் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தோட அரவணைப்பு அவங்களுக்கு கிடைச்சா, பெற்றோரின் அரவணைப்பும் அவங்களோட காதலின் தாக்கமும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை அப்படின்னு இருக்கும்போது காதலை பற்றி அவங்கள்ட்ட பேச முடியுமா? அவங்களுக்கு தங்குறதுக்கே இடம் இல்லை அப்படின்ற போது காதலை பற்றி பேச முடியுமா? ஆக அவங்களுக்கு சமுதாயத்தில் கிடைக்க வேண்டிய அரவணைப்பு கிடைத்தால் ஒழிய திருநங்கைகளின் வாழ்வு உயரும் என்று கூறி இறுதியாக, சகோதரிகளே, பூக்கள் தான் நீங்கள், பூக்கள் தான், காகித பூக்கள் அல்ல, மாறாக காயாத பூக்கள் நீங்கள். உங்களின் மாலையையும் இந்த சமுதாயம் ஒரு நாள் இருக்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.